மக்களே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். மணி பார்த்தீங்கன்னா 4:30 நினைக்கிறேங்க. 5 மணிங்க. வந்து சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். எந்த கடையில் சாப்பிட்டோன்னா இந்த கடையில் தாங்க சாப்பிட்டோம். இந்த கடையில் தாங்க சாப்பிட்டோம். அருமையாக இருந்தது. அவ்வளோதான், சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போது கிளம்பிட்டோம். அப்படியே போயிட்டு இப்போ ஃபோனில் சார்ஜ் இல்லை. போகிறத என்னால் கண்டினியூ பண்ணி வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல. ஒரு கொஞ்சம் தூரம் போயிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதான் மக்களே, வீடியோ ஓட்டும் போது அப்படியே காட்டுறேன். பை பை. அவ்வளோதான். சல்லுபுல்னு கீழே வந்துட்டோம். மேலே யாரும் ரொம்ப நேரம் ஆச்சு, கீழே சருன்னு வந்துட்டோம். இந்த வியூ பாயிண்ட் பாருங்க, செமையா இருக்கா. ஒரு மாதிரி ஸ்ட்ரெயிட்டா போகுது. வரோம் ஒரு மாதிரி அந்த லேக்கு, அந்த மலை செமையா இருக்குங்க எல்லாமே. என்ன இல்ல வரல. ஓகேங்க, நாங்கள் நின்று 2-3 சினிமாட்டிக் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு அப்படியே உனக்கு கண்டினியூ பண்ணுறேன். மக்களே, ஒரு ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம், பார்க்குறீங்களா? மக்களே, அதே ஸ்பாட்டு. கொஞ்சம் பேக்ரவுண்டில் வியூ பாருங்கள், உங்களுக்கு பின்னாடி கேமராவில் காட்டுறேன். A few moments later. மக்களே, ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுங்க. 2 ஃபோனும் வச்சுருந்தேன் பேக்கப்புக்கு, ஏதாச்சும் ஒன்று எடுக்கலான்னு. ரெண்டுமே கை கொடுக்கல. டிசப்பாயின்மெண்ட் தான். எனக்கு ரெண்டுமே கை கொடுக்கலங்க. எப்படியோ போகிறதெல்லாம் எடுத்தாச்சு. ரிட்டர்ன் வரும்போதும் கால்வாசி எடுத்துடலான்னு பார்த்தேன். ரிட்டர்ன் வரும்போது சுத்தமாக எடுக்க முடியல. இப்பெல்லாம் நாங்கள் போனதே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12:30 மணி அங்கே போய் ரீச் ஆனோம். 1, 2, 3, 4 அந்த ஃபால்ஸ்லேயே இருந்து மேலே வந்து ஃபோட்டோ எடுத்து அங்கங்கே நிறுத்தி உருட்டி பரட்டி அப்புறம் இன்னொரு ஸ்பாட்டுக்கு போய் அங்கெல்லாம் சுற்றி பார்த்து சுற்றி முடிச்சு எல்லாம் முடிச்சு அப்புறம் ரிட்டர்ன் வரலான்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு 4:15 பார்த்தீங்கன்னா சாப்பிட வந்தோம். ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸில் தான் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அப்புறம் என்னங்க, சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன வேலை, அப்படியே அங்கேயே ஒரு குட்டி விளாக ஆரம்பிச்சு அங்கேயே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அழகாக அங்கேருந்து வண்டி எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு வர வழியில் நம்ம ராகுல ஒரு ஃபோனில் இருந்தும் சரி, நம்மளதுலேயும் சரி கிழிச்சின்னு 2-3 ஃபோட்டோ எடுத்தாச்சு. அதை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. 1% துடிச்சிட்டு இருந்தது. நானே இப்படி சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிருந்தேன் யூஎஸ்பி கேபிள் வச்சு. அதுவும் தாக்கு பிடிக்கல. எவ்வளோ நேரம் ஆச்சு, 14% தான் இருக்குது, ஏறிக்குது. சரி, இது வேலைக்காகாது, இதை வச்சு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோனில் எடுத்து ஆரம்பிச்சுக்கிறேன். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 31% ஏறி இருக்கு. இது 10வது தான் தெரியும், இருந்தாலும் எடுத்து தான் ஆகணுமேங்கிற மனநிலையில் இருக்கேன்.
ஏன்னா போகிறத எடுத்தாச்சு, ரிட்டர்ன் எடுக்கலைன்னா நல்லா இருக்காது இல்லையா, அதனால் எடுத்தாச்சு. சரிங்க, அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு பெட்ரோல் பங்க் போய் உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. மக்களே 80-90 க்ரூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ ஆவரேஜாக 80 தான் போயிட்டுருக்கோம். ஒரு கொஞ்சம் தூரம் போயிட்டு பெட்ரோல் அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்து போய்கிட்டே இருக்கோம். பயணம் போய்கிட்டே இருக்குது. தூக்கம் ஒரு பக்கம் இழுக்குது. அதை தாண்டி நம்ம இன்னும் ராகுல் அவர் எம்ஜி அவரது வீட்டை தாண்டி, நம்ம கோபால் வீடை தாண்டி இன்னும் போக வேண்டியது இருக்குது. அவர் உண்மையான பேர் கோபால் இல்லைங்க, ராகுல் தான், எம்ஜி ராகுல். நான் தான் நிக்நேமாக கோபால் அப்படின்னு கூப்பிட்டுக்கிறேன். அதனால் யாரும் அவரை தப்பாக நினச்சிக்க வேணாம். தட்ஸ் நாட் ஹிஸ் நேம். அவர் நேம் எம்ஜி ராகுல். நான் சும்மா ஃப்ரெண்ட்லியாக வந்துட்டு அவருக்கு சின்னதாக ஒரு பட்டப்பேர் வச்சுக்கிறேன், கோபால், எம்ஜி கோபால். பரவாயில்லைங்க, பையன் நல்ல சூப்பரான ரோடு தான் சூஸ் பண்ணிக்கிறான். பைபாஸ்லேயே போயிருக்கலாம். பைபாஸ் விட்டு ஏன் இந்த ரோடு வந்தோன்னா லிட்ரலி வளைஞ்சு போகும்போது ஃபீல் குட்டாக இருக்குது. காலையில் வரும்போது இங்கே வீடியோ எடுத்தேன்னு நினைக்கிறேன். ஆமாம், வீடியோ எடுத்திருக்கேன். இண்டிகேட்டர் போடாமலே அந்த தாத்தா திரும்பினாரு பார்த்தீங்களா, குழந்தைகளை வச்சுட்டு. கவனத்தோட ஓட்டுறதில்ல, ஏன்னா தானே ஓட்டுறாங்க. நல்லா கோல்ட் ஆயிடுச்சுங்க, அதனாலே என் வாய்ஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது நான் தானா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பெருசாக அந்த அளவுக்குலாம் நாங்கள் ஒன்றும் ஸ்பாட் கவர் பண்ணல. அழகாக பாட்டில் அப்படியே போயிட்டோம். ஏதோ எடுக்கணுமே அப்படின்லாம் இல்லாமல் உடம்பு சரியாத காரணத்தினால முடிஞ்ச அளவுக்கு கண்டென்ட் கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன். ஃபீவர்லாம் எதுவும் இல்லை, நல்ல கோல்டுங்க, நல்ல கோல்டு, வறட்டு இருமல். நல்லா வச்சு கண்ணு வேறு நல்லா இழுத்து வீசுதுங்க, நல்ல தூக்கம் வருது. இப்போவே மணி பார்த்தீங்கன்னா 5:45 ஆச்சு. வீட்டுக்கு போகிறதுக்கு 7 ஆயிருங்க. நான் வீட்டுக்கு போகிறதுக்கு 7 ஆயிரும். போயிட்டு ஏதாவது சாப்பிடுவோன்னு பார்த்தீங்கன்னா தெரியாது, சொல்ல முடியாது. சாப்பிட்டாலும் சாப்பிடுவோம், சாப்பிடலனாலும் தூங்கிடுவோம். நமக்கு இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. கரெக்டாக நமக்கு எவ்வளோ ரேஞ்சு கொடுக்குன்னு தெரியாது. போகிற வரைக்கும் போவோங்க. பைபாஸில் போனால் நல்லா தாங்க இருக்கும். ஆனால் பைபாஸில் போகிறதுல ஒரு மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி தூக்கம் வந்துடும். தூக்கம் வந்துருச்சுன்னா வீடியோ எடுக்க முடியாது. அது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டு. கண்டிப்பாக தூக்கம் வந்துருச்சுன்னா நம்மளால் வீடியோ எடுக்க முடியாது. ஏன்னா வீடியோவும் எடுக்க முடியாது, வண்டியும் ஓட்ட முடியாது. நம்ம சொலவாக ஓட்டிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அரௌண்டு 200 கிலோமீட்டர்ஸ் தான் ஓட்ட போகிறோம்னு நினைக்கிறேன். ஓட்டியிருக்கோம், அவ்வளோதான். 200 எவ்வளோ ஓட்டியிருப்பேன். ஏன்னா அதை தாண்டி பர்கூர் தாண்டி அங்கெல்லாம் சுற்றிட்டு இருந்தோம். பார்டர் போயிட்டு வர சார். பார்டரு எதுவும் நாங்கள் இருந்த பர்கூர் ஏரியாவிலேருந்து 25 கிலோமீட்டர்ஸ் வந்துச்சு. சரி, அவ்வளோ தூரம் யாரா போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படியே இப்படியே ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். வேலைக்கு ஆகாது, ரிட்டர்ன் ஆயிடலான்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆகிட்டோங்க.
எல்லாம் தூக்கம் சொருகுதுங்க. அப்படியே இழுத்துட்டு போகுது கண்ணை. தண்ணி இது குடிச்சிட்டு கூட வண்டி ஓட்டலாமான்னு தான் தோணுது. பாருங்க, பேட்டரி ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி காட்டிடுச்சு. இதுக்கு மேலே என்னால் எடுக்க முடியுமான்னு தெரியல. எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறேன். கொஞ்ச நேரம் தான் ஆன் பண்ணேன், அதுக்குள்ளே இப்படி காட்டிடுச்சு பேட்டரி லோனு. இப்போவே 90% வந்துருச்சுன்னா 90 நாட் 90 19 90% வந்துருச்சுங்க. இப்போவே 19% வந்துருச்சு. சரிங்க, நான் பெட்ரோல் பங்க் போய் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இதுக்கு மேலே இந்த ஃபோனை வந்துட்டு நான் வறுப்படுத்த விரும்பல. ஏன்னா இதுக்கு மேலே என்னால் எடுக்க முடியுமான்னு தெரியல. பாதி தூரம் வந்துட்டோம். வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, நான் என்னென்ன பண்ணோம், என்னென்ன சுற்றினோம், என்னென்னலாம் பார்ப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ வந்துடும். ஒரு 2 நாள் பொறுத்துக்கோங்க. ராகுலை பொறுத்த வரைக்கும் அவர் ஃப்ரீயாக இருக்கார், கிளாஸ் தான் போகிறாரு. ஆ சரி, வர சொல்லு. தம்பி பார்த்து ஏறு. போகலாமா? ஓகே கோபால்ஜி, வாங்க முன்னாடி. எங்கடா தம்பி போனோம்? எனக்கு அட்ரஸ்லாம் தெரியாதடா. அவ்வளோதான். நாங்களா பர்கூர். ஆமாம்மா. சரி மக்களே, நான் இன்னும் கொஞ்சம் தூரம் போய்ட்டு உங்களுக்கு vlog எடுக்கிறேன். ஃபோனில் சார்ஜ் இல்லை. இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபோனில் வந்து அரௌண்டு 18 16 வந்துருச்சுங்க. இதுக்கு மேலே மரியாதை இல்லை. நான் அப்படியே பங்க்லேருந்து கண்டினியூ பண்ணுறேன். மக்களே, பங்க் வந்துட்டோம் மக்களே. நிறைய ஒரு பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஒரு பாயிண்ட் தாங்க இருக்கு. ஒரே நிமிஷம், ஃபேன் ஆஃப் ஆயிருக்கோம். ஓகே, ஆஃப் ஆயிடுச்சு. 150ண்ணா. ஆமாம் ஆமாம். ₹650 அடிச்சிருக்கிறோம் மொத்தமாக. பெட்ரோல் அடிச்சிட்டோம். மக்களே, ஏர் மட்டும் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிடலாம் மக்களே. ரொம்ப நேரம் ஆச்சு, முடியல. பெட்டாக்ஸ் எல்லாம் வலிக்குதுங்க, பேக்கெல்லாம் வலிக்குது.
பின்னாடி 40, முன்னாடி 30. உனக்கா? சரி தம்பி, அப்போ எனக்கு 35 அடிச்சுக்கோ. நான் எப்பவுமே 40 அடிப்பேன். பாப்பா எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 40 இருக்குடா எனக்கு. எனக்கு 40 அடிப்பேன் தம்பி. 40 வந்து எடுத்துரு. போதும் போதும் போதும். ஃப்ரண்ட் 35 தான் எப்பவுமே. பாருங்க மக்கள், எங்கெல்லாம் விளாண்டுருக்காங்க ஃபுட்பால். சாரி, ஃபுட்பால். மக்களே, சரி மக்களே, நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் தான் நம்ம பாய் பாய் சொல்லும்போது, இவருக்கு பாய் பாய் சொல்லும்போது நம்ம ராகுல் பாய்க்கு வந்துட்டு பாய் பாய் சொன்னதுக்கப்புறம் அழகாக வந்துட்டு ஆரம்பிச்சிடலாம். இப்போ சின்னதாக ஒரு வாட்டர் பேக் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டு தாங்க. சரிங்க, சந்திப்போம். Many unbearable hours later. மக்களே, அவ்வளோதான் மக்களே, பெருமானூர்லேருந்து உள்ளே போயிட்டு இருக்கோம். அரௌண்டு கொஞ்சம் தூரமே வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் இப்போ நிறைய தூரம் வந்துட்டோங்க. அங்கேருந்து வந்துட்டோம், என்னால் எடுக்க முடியல. இப்போ தான் சார்ஜ் நல்லா ஃபுல்லாக இருந்தது, அதான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆங்கிள் எப்படி இருக்குன்னு தெரியல உங்களுக்கு. அவ்வளோதாங்க. ராகுலும் நம்ம எம்ஜி கோபாலும் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டாருங்க. அவரையும் சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டோம். இப்போ தான் பார்த்தேன், ஃபோன் ஓரளவு சார்ஜ் ஏறிச்சு. திருப்பி ஒரு 31 ஏறி இருந்துச்சு. என்னன்னு தெரில, நம்ம ஃபோன்லேருந்து கனெக்ட் பண்ணி யூஎஸ்பி கேபிள்லேருந்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக ஏறுது. ஏன்டா 2 ஃபோன் வச்சுருக்கேன், ஏன்டா ஒரு ஃபோன் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டு எடுக்கலாம் வேடானா எடுக்கலாங்க, தப்பு இல்லை. ஒரே ஒரு மைனஸ் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எப்படி சொல்கிறது உங்களுக்கு கிளியர் கட்டாக சொல்லணும்னா, 2 ஃபோனுமே சார்ஜ் இல்லை. 2 பேரும் சார்ஜ் இல்லாத கட்டத்தில் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். ஒன்று பேலன்ஸ் பண்ணி தான் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. எப்படின்னா, ஒன்று சார்ஜ் பண்ணுறேன், அதுக்கப்புறம் கேப் கிடைக்கும் போது இதை எடுத்துடுறேன், அப்புறம் அதை வந்து சார்ஜ் பண்ணுறேன், அப்புறம் கேப் கிடைக்கும் போது இதை எடுக்கிறேன். இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்படிதான் கேப் கிடைக்கும் போது பேலன்ஸ் பண்றேங்க. அப்படியே பண்ணி பண்ணி இப்படியே பண்ணி 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 இவரும் போக மாட்டாப்புல, நம்மளையும் போக விட மாட்டாரு. இப்படியே பேலன்ஸ் பண்ணி ஒன்று எடுத்துட்டேன். எப்படியோ இப்போதான் ஓரளவுக்கு சார்ஜ் இருக்கு. அரௌண்டு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 55 ஏறி இருக்குங்க. 55 ஏறி இருக்கு. அதில் தான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம ரெட்மியில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப டயர்டா இருக்குங்க. அவினாசி ரோட்லயே வந்திருக்கலாம் போல. ஒரு மாதிரி கையெல்லாம் ஒரு மாதிரி வலிக்குது, முடியல இந்த ரோட்ல என்னால உருட்டிட்டு போறதுக்கு. அதான் ஒரு அழுத்தழுத்திட்டேன். பாருங்க, முன்னாடி அங்க ஒரு பக்கம் உருட்டிட்டு இருக்காப்புல. அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்துட்டு ட்ரிப்பை முடிச்சிட்டோம். நம்மளோட ட்ரிப்பை ஓவரு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளும் அப்படியே வீட்டுக்கு போயிடுவோம். நீ அடுத்தடுத்த விளாகில் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா எண்டில் உங்களுக்கு சொல்கிறேன், என்னென்ன மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன்.
ஸோ அவ்வளோதான் கைஸ், மீண்டும் அடுத்த வீடியோவிலேருந்து சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நான் சேது. பாய் மக்களே. மக்களே, வீட்டுக்கு வந்துட்டோம். பல போராட்டங்களை தாண்டி எப்படியோ வீட்டுக்கு வந்துட்டோம். இனி அடுத்து என்னென்ன ரைடு போக போகிறோங்கிறத பற்றி நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து வண்டியும் பார்க் பண்ணிட்டோங்க. நீங்கள் அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேங்க. ஸோ அது வரைக்கும் உங்களிடம் வந்து நான் சேது.